சேலத்திலிருந்து கோவை வழியாக கேரள மாநிலம் மலப்புரத்திற்கு சரக்கு வாகனம் மூலம் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 2000 கிலோ ஜெலட்டின் குச்சிகளை தீவிரவாத தடுப்பு பிரிவு மதுக்கரை அருகே பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், வணக்கம். இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். சேலத்திலிருந்து கோவை வழியாக கேரள மாநிலம் மலப்புரத்திற்கு சரக்கு வாகனம் மூலம் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 2000 கிலோ ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுக்கரை அடுத்த மரப்பாலம் பகுதியில் இன்று அதிகாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த மதுக்கரை காவல் நிலைய போலீசார் அந்த வழியாக வந்த மகேந்திர பிக்கப் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் சுமார் 2000 கிலோ இடையேயான 15000 ஜெலட்டின் குச்சிகள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வாகனத்தை ஓட்டி வந்த கேரளாவைச் சேர்ந்த சுபீர் என்ற நபரை விசாரித்த போது அவர் சேலத்திலிருந்து சரக்கு கொண்டு வருவதாகவும் கேரள மாநிலம் மலப்புரத்திற்கு கொண்டு செல்வதாகவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மதுக்கரை காவல் நிலையத்தில் வைத்து